ஒரு ஊரில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த இளைஞருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அவர் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அப்பா தவறிட்டார். அதனால் அவங்க குடும்ப பொறுப்பு முழுவதுமே இவரே ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் கரை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அயராமல் பாடுபட்டுக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைச்சிக்கிட்டே இருந்தார். இப்படி உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நாளடைவில் நம்முடைய வாழ்க்கை இவ்வளோதானோ அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப சலிப்பாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணாலுமே அந்த பிரச்சனைகள்லேருந்து அவரால் வெளியில் வரவே முடியல. ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. ஒரு சமயம் அவர் ஒரு துறவியை சந்திக்கிறாரு. அந்த துறவிக்கிட்ட போயிட்டு இவருடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து கஷ்டங்களை மட்டும் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுனே தெரியல. நானும் எப்படியாவது முன்னுக்கு வந்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன பண்ணாலும் முடியலை. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிக்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த துறவியுமே சரி வாப்பா அப்படியே நடந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றங்கரை ஓரமாக அவர் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்போது அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. உடனே 2 பேரும் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆற்றுல தண்ணி போய்கிட்டே இருக்குது. தண்ணியோட வேகம் குறைவாக தான் இருக்குது. இவங்க நினச்சா அப்படியே நடந்தே அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போயிடலாம். அப்படி இல்லைன்னா கூட அங்கே பக்கத்தில் நிறைய பேர் சின்ன சின்ன படகுகள்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த படகுகளை கூப்பிட்டு கூட இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போகலாம். ஆனால் அந்த துறவி ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இளைஞருமே கேட்குறாரு, ஐயா என்ன ஆச்சு, நம்ம நடந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா வெயிட் பண்ணு, நம்ம இந்த ஆற்றை கடந்து போகணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெயிட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியலை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அப்போவுமே அந்த துறவி அங்கேருந்து அந்த ஆற்றை கடக்கிறதுக்கான எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் ரொம்ப நேரமாக அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது பொறுமையை இழந்த அந்த இளைஞர் அந்த துறவிக்கிட்ட, ஐயா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இந்த ஆற்றுல தண்ணி கூட ரொம்ப கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு, நம்ம நடந்து போயிடலாம். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அந்த படகுகளை கூட்டிகிட்டு வரேன். அந்த படகு மூலமாக நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுவோம். ஏன் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த ஆற்றை கடக்கணும் அப்படின்னா இந்த ஆற்றுல இருக்கிற மொத்த தண்ணியுமே வற்றணும். மொத்த தண்ணியும் வற்றினதுக்கப்புறமா நாம் இந்த ஆற்றை கடந்து போவோம். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறாரு. அந்த இளைஞருக்கு சிரிப்பு தான் வந்துடுச்சு. ஐயா, இந்த ஆற்றுல எப்பவுமே தண்ணி வற்றாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி வற்றுறதுக்கு இன்னும் பல மாதங்கள் எடுக்கும். அதுவும் மழை வரலைன்னா தான் அந்த தண்ணி வற்ற ஆரம்பிக்கும். நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலையும் நீங்கள் இந்த ஆற்றை கடக்கவே முடியாதுங்க. அதனால் நான் சொல்கிறத கேளுங்க, என் கையை பிடிச்சிங்க, அப்படியே அந்த ஆற்றை கடந்து அந்தவங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் சொல்கிறாரு. உடனே அந்த துறவி சிரிச்சுக்கிட்டு, இங்கே பாருப்பா, நான் இந்த ஆற்றை கடக்கிறதுக்காகலாம் அங்கே வரல. உன்னுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையுமே இந்த ஆறு மாதிரி தான். அதில் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதில் ஓடுற தண்ணி மாதிரி எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ தண்ணி வற்றினா தான் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சாதான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டதுன்னா கடைசி வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அந்த பிரச்சனைகள் உன்னோட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன யோசனைகள் தான் உன் வாழ்க்கையை ருசிகரமாக மாற்றும். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்க. இதுக்கப்புறம் எப்போவாவது பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாரு. அதை விட்டுட்டு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தால் தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. பாப்பா மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரை அனுப்பி விடுறாரு. அப்போ தான் அந்த இளைஞருக்கு புரியுது, இவ்வளோ நாட்களாக தினமும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு. எல்லா பிரச்சனைகளும் அவர் சமாளிச்சுட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தார். இப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த நாட்களில் வெவ்வேறு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை உணர்ந்த அந்த மனிதர் அன்னையிலிருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அது ஒரு ஓரமாக வச்சுட்டு அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக அவருடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது அந்த கதையில் வந்தது போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலுமே அந்த ஆற்று நீர் மாதிரி எப்போவுமே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த ஆற்று நீர் வற்றினா தான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. அதனால் எல்லா பிரச்சனைகளையுமே ஒரு வாய்ப்புகளை எடுத்துக்கங்க. அந்த வாய்ப்புகள்லேருந்து எப்படி மகிழ்ச்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த தந்திரத்தை கற்றுக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.